கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற வேறு தேசத்திலே வேறு சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். இந்த கடைசி காலத்திலே நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கர். இந்த பூமியிலே பரிசுத்தமா வாழ்றதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது சத்தியத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலுமே ஒரு சுத்தம், அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி நம்ம இருக்கிறோமா என்பது மட்டும்தான் இந்த இரவு நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். தேவன் ஒரு குடும்பத்தை பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் எத்தனையோ குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கமா வாழ்ந்து அடிமைக்குள்ளே சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் என்னோட வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியில்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. எந்தெந்த வீட்டிலலாம் புலம்பிட்டு இருக்கிறாங்களோ, எந்தெந்த வீட்டிலலாம் பல காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமோ, நம்ம எப்படி நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயாவது வழி விலகி இருக்கிறோமா? அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கமாய் நடப்பார்கள். இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்குள்ளே நிர்விசாரம், ஜனங்களுக்குள்ளே துணிகரம், ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். இதனுடைய முடிவு என்னப்பா அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, உணர்வு இருக்காது. இப்போ இந்த இரவு நேரத்தில் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஒரு குடும்பத்திலே ஞானம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உணர்வும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா அவனுக்கு உணர்வு இருக்காது. அப்ப ரெண்டு பகுதியா நம்ம பிரிக்கலாம். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா அந்த மனுஷன் உணரவே மாட்டான். ஆனால் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எது ஃபால்ட் ஆகுது, எது கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம், நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் ஏதாவது உள்ள வந்துட்டு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஞானவான்கள். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, நான் ஞானவானா இருக்கணும். சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தீமைகளை சிக்கி கொள்ளும் போது அங்க ஞானம் இருக்காது. அங்க அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவ அடிமையில கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. பாவ கயிறுனாலே கட்டப்பட்ட நிலைமை. அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பாங்க, அவங்களால முடியாம இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் நம்ம இரவு நேரத்திலே ஜெபிக்கிறோம்.
சில குடும்பத்துல நைட் நேரத்துல புலம்பிட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த பாவத்துல என்னால வெளியில வர முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா மதுபான அடிமை. இப்ப இந்த கடைசி காலத்துல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒரு குடும்பத்துல நைட்டு என்ன பிரச்சனை கேட்டு பார்த்தா தெரியும். என் பிள்ளை பேசல, என் பையன் தண்ணி அடிக்கிறான், என் குடும்பத்துல மருமக அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா, என் பையன் கூட சண்டை போட்டு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து சொல்லிட்டே இருப்பாங்க. வயசானக்கு அப்புறம் கூட நிம்மதி இல்லை. முதியோர் இல்லத்துல இருக்காங்க சில குடும்பத்துல. சில குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. நைட் நேரத்துல பார்த்தா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வேதனை, கஷ்டம், பிரச்சனை, பாடுகள் இதெல்லாம் நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ற அபிஷேகத்தை நாம் கேட்டு வாங்கணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்து சில குடும்பத்திலே ஆசீர்வாதமே இல்லை. என்ன சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி 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 போயிட்டே இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சைக்கு போறாங்க. ஆனா மற்ற 6 நாள் வாழ்க்கையை பார்த்தா துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்கு. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தயவு செய்து கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா மட்டும் யோசித்து பார்த்துக்கோங்க. துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. துன்மார்க்கன் என்ன செய்வோம் அப்படின்னா துன்மார்க்கனா நடப்பானா, அதான் அதுக்கு ஆன்சர். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். அப்போ உணர்வே இருக்காது. அவங்க இஷ்டம் போல போயிட்டே இருப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் வச்சும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஞானவான்களோ அப்படி கிடையாது, உணர்ந்து கொள்வாங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருமே அநேகரா இருக்கணும். சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். அப்படியே ஜொலிப்பாங்க. எப்படி ஒரு கோல்டு எப்படி ஜொலிக்கோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஜொலிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த இரவு நேரத்திலே இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி எப்படி இருக்கிறோம் என்பதை மட்டும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க. அப்பா உங்க பிள்ளையா நான் வாழணும்ப்பா, ஜொலிக்கிற பிள்ளையா இருக்கணும்ப்பா, ஞானவானா இருக்கணும்ப்பா, உணர்ந்து கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அப்படி கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபடியே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தரை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வதிங்கப்பா. கடைசி காலத்துல கர்த்தர் பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த இரவு நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல எந்த உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையிலெல்லாம் சந்திங்கப்பா. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்தில் நாட்டப்படணும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டுமே விளட்டும். வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எத்தனையோ காரியம் இந்த உலகத்துல இருக்குப்பா.
எல்லா காரியத்திலும் நாங்கள் மறந்துடுவோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. வாலிய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும். கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் என்னென்ன உபத்திரம் இருக்கோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன பாடு இருக்கோ, எந்தெந்த காரியத்தில் கடனில் கஷ்டப்படணும், எல்லா உபத்திரத்தையும் மாற்றித்தாங்கப்பா. மாற்றித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்துனியா ஜெபிக்கிறாப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆசீர்வதிக்கணும்ப்பா. என் நாமத்திலும் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசம் டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி வைத்தாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருக்கென்று உண்மையாக வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய காரியத்திலே குடும்பத்துக்குள்ளே குழப்பம், வேதனை, நிம்மதியில்லா சூழ்நிலை, குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியில் சந்தேகம், தேவையில்லாத பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் சொல்லி உபத்திரப்படுறாங்கப்பா. அவங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்கப்பா. எந்தெந்த வீட்டுதமாக எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கும் இந்த எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், தந்திரமான ஆவிகள், விபச்சார கிரியைகள், மாந்திரிய கிரியைகள், பில்லி சுனிய கிரியைகள் சில குடும்பத்திலே அப்பா கத்தரை விட்டு தள்ளி போகிற எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கத்தர் கரம் பிடித்து ஆசிரியங்க, பரிபூர்ணமாக ஆசிரியங்க. தேவன் அருளி அப்போ மினிஷனில் உங்களுடைய கரத்தில் அப்படிங்க கத்தரே ஆசிரியங்கப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. இரவும் போலமா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான்ப்பா. அவனுடைய குடும்பத்துக்குள்ள சகல காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காப்பா. எல்லாரையும் கத்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா மாத்துறவங்க கூட காசு இல்லைப்பா. சில குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, வயசாயிட்டு சரீரத்தில் பல பிரச்சனை, மாத்திரை நிறைய எடுக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி. சில குடும்பத்தில் அப்பா அலர்ஜி, சொரியஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்ணில் ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனை, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, லோ சுகர். சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளம். சில குடும்பத்தில் ஹோம் ஹாஸ்டேஜில் இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில், வேறு வேறு இடத்துல அப்பா ஆக்சிடென்ட் கேஸில் அப்பா வேறு வேறு இடத்துல இருக்காங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ சில குடும்பத்திலே சரீரத்தில் பல பலவீனம், பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பில் கட்டி. சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா முடக்குவாதம். எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்க இருக்காங்களோ உம்முடைய தள்ளுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ணமான சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பூரண சுகத்தை தாங்கப்பா. பரிபூர்ணமான சுகத்தை கட்டணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பூரண சுகம் தாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் மன அழுத்தத்தோடு, மன பாரத்தோடு, வேதனையோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி கொடுங்கப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணுப்பா. கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. அப்பா நைட் நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் வாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான்ப்பா சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிடும். எல்லா நாட்டோட ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிடும்ப்பா. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க ராஜா. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அப்பா டியூட்டியில் இருக்காங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியத்தை சிக்கிக்கொள்ளக்கூடாது. நைட் நேரத்தில் செல்ஃபோன்லேயோ, கேம்லேயோ, ஆன்லைன்லேயோ தேவையில்லாத இடத்துல போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. வேலி அடைங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால வேலி அடைங்க ராஜா. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா டிரைவிங் லைனில் போயிட்டுருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லாரையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைங்கப்பா. இயேசு ரத்த கோட்டைகளை வேல் அடைங்கப்பா.
எல்லா குடும்பத்துக்கும் வேலை அடங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பாதுகாப்பு உண்டாகட்டும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. எந்தெந்த குடும்பத்துல இந்த மாசத்திலே அப்பா எக்ஸாம் எழுதி பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறவங்களோ, ஒவ்வொரு ரிசல்ட்டுக்காக யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு நல்ல ரிசல்ட் தாங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. விசேஷமாக எத்தனையோ குடும்பத்துல லீவுல நிறைய குடும்பத்துல வெளியில இருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு தாங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிகளோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அப்பா அந்த மாசத்துல எந்தெந்த குடும்பத்துல டியூ கட்டாம இருக்கிறாங்களோ இன்னுமாக அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. எல்லாருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவிலாம் நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளைகளை சுத்தி அறிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால பரிபூர்ணமாக அப்பா சுத்தி அறிங்கப்பா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தனி ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க. 9363064118 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.